ரைஹோம் ரைஹோம் திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் இப்போது இன்றைக்கி என்ன வேலை உள்ள அந்த கல் போடுற வேலை நடந்தது. அதனுடைய டீட்டெயிலும் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறோம். சுனையில் இருந்து 2004-5 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு சிங்கிள் பேஸில் ஆஃப் ஹெச்பி மோட்டர் கொடுத்தாரு. அதுக்கு தான் அந்த ஆங்கிள் இருக்குது பாருங்கள். அந்த சுனை கிராஸில் ஒரு ஆங்கிள் போட்டிருக்கோம், ஒரு எல் ஆங்கிள் போட்டிருக்கோம். அதில் வச்சு செட் பண்ணி மேலே சுகுணா ஆஃப் ஹெச்பி மோட்டர் வழியாக தண்ணி வந்து அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து நீர்மூழ்கி மோட்டர் போட்டு கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் இப்போ இல்லை, அவருடைய பரம்பரை சார்ந்தவங்க, அவங்களுடைய மகன் மகள் அவங்களுடைய மனைவிலாம் சேர்ந்து இப்போது திருப்பணி நடக்க சொல்ல எங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி பைப்பு ஒயரிங் பண்ணி கொடுத்துருங்க, அதை நல்லா மோட்டர்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்றோம், நாங்கள் எங்களுடைய உபயோகமாக பண்ணித்தரோம் நாங்கள். அதுக்காக ஒயரிங் பைப்ஸு எல்லாம் வாங்கினது யூபிஎஸ்சி பைப். இது பாருங்கள், இது வந்து ஆர்டினரி எலக்ட்ரிக்கல் பைப் கிடையாது. இந்த பைப் மூலமாக தான் இந்த எலக்ட்ரீஷியன்லாம் இப்போ செய்கிற திருமால்படி சார்ந்த வடிவேல் பிரபாகரன்லாம் செய்துட்டுருக்காங்க. இந்த வேலை நடந்துட்டுருக்கு. இதனுடைய மொத்தம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு அந்த தண்ணி வர வீடியோஸும், உங்களுக்கு மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி வர வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறோம். இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த வழியாக இந்த ஜாலகம் வழியாக இந்த பைப்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வேறு வழியாக மொத்தம் கல் கட்டணன்றதால எடுத்துகிட்டு போக முடியாது. ஏற்கனவே அப்படி தான் போயிருந்தது. அது வழியாக தான் நம்ம இப்போ எடுத்து போகிறோம். சுனையை திறக்கிறேன் பாருங்கள். இந்த கேட்டை திறந்துட்டு சுனை பக்கம் நான் போகிறேன். பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்ன நான் பண்ணியிருக்கேன்றதை பார்க்க போகிறோம். இப்போது பழைய பைப்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ண போகிறாங்க. இந்த டோருக்கு பாருங்கள், இந்த ஒரு தண்ணி கொட்டுற வழி மாதிரி இருக்குல்ல, இது வழியாக தான் அந்த பைப் லைன்லாம் போகும். அதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இந்த பழைய பைப்லாம் அதை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு புது யூபிஎஸ்சி பைப்ஸு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிச்சுருவாங்க. முடிச்சுட்டு அவங்க 2 நாள் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நல்லா பண்ண முடியல. இன்றைக்கி தான் ஆரம்பித்து பண்ணுறாங்க. அதால் தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் எங்களால் போட முடியல. இந்த பக்கத்தில் ஒரு ஒயிட் பைப், வெள்ளை பைப் போயிடுது. அந்த வெள்ளை பைப் ரெண்டுமே எடுத்துடும். அது எலக்ட்ரிக்கல் பைப் போயிடுது. அதையும் எடுத்துகிட்டு எலக்ட்ரிக்கல் பைப் தனியாக, வாட்டர் லைன் தனியாக, ரெண்டுமே போய் உள்ள நீர்மூழ்கி மோட்டர், அந்த மோட்டருக்கு தான் சப்ளை. அதுலேருந்து தான் சப்ளை, பவர் சப்ளை போனதும் நமக்கு ஒர்க் பண்ணி ஆன் ஆகி நமக்கு இது வேலை செய்யும், இந்த மோட்டர் வேலை செய்யும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 100 அடி சொல்லலாம். கிட்டத்தட்ட 30-40 மீட்டருக்கு ஒரு ரஃபாக 30 மீட்டருக்கு ரேஞ்சில் இருக்கும். இந்த சுனையில் வாட்டர் பாருங்கள். உள்ளே இல்லை, இது உள்ள நீர்மூழ்கி மோட்டர் இருக்குது, சப்மர்ஜிபிள் மோட்டர் இருக்குது. அந்த மோட்டர்லேருந்து தான் இப்போ நம்ம இந்த லைன்லாம் மாற்றி இது ஒரு ஸ்டூல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மேலே கோடான்னு சொல்லுவாங்க பாருங்கள், குதிரை, அந்த ஸ்டூல் வழியாக அதெல்லாம் உயரத்துக்கு ஒர்க் பண்ணுறது சௌகரியமாக பண்ணியிருக்காங்க. இதில் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம மேலே வேலையை லைனை தள்ளிட்டு போகணும். தள்ளிட்டு போயிட்டு தான் நமக்கு வேலை முடிக்கணும். விரைவாக திருப்பணிலாம் நடைபெறணும். இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே இந்த ஒர்க்லாம் முடிஞ்சு அதனுடைய வீடியோஸும் நாங்கள் பைப் லைன் வர வீடியோஸும் போடுறோம். இப்போ இவங்க இந்த பாறையிலேயே ட்ரில் பண்ணி இது பண்ணியிருக்கா மாதிரி சின்ன சின்ன ட்ரில் பண்ணி கிளாம்ப்பு சொல்லுவோம், கிளாம்பை போட்டு விட்டோம்னா இந்த பைப் லைன்லாம் ரொம்ப புதுசாக போடுற பைப். இது பழைய பைப் லைன், புது பைப் லைன் போட்ட அப்புறம் கிளாம்ப் போட்டுருவாங்க. கிளாம்ப் போட்டால் ஓரளவுக்கு எந்தவித தொந்தரவு இல்லாத, வாட்டர் லீக்கேஜும் இல்லாத, கரெக்டாக உங்களுக்கு வாட்டர் மேலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் சொல்கிறது தீர்த்தம் நமக்கு உள்ளே அந்த நம்ம ஆழ்வார் பக்கத்திலே வழக்கமாக பிடிச்சிருந்த பாருங்க, அந்தராலயம் மகாமண்டபம் சொல்லுவோம், அர்த்த மண்டபம், அந்த மண்டபத்திலே வாட்டர் ஃபெசிலிட்டி ஏற்கனவே இருந்த மாதிரி பண்ணித்தரோம். அதோட வீடியோஸ் வாட்டர்லாம் மேலே வந்து மோட்டர் ஒர்க் முடிஞ்ச அப்புறம், அந்த லைன் முடித்த அப்புறம் உங்களுக்கு நான் படுத்துறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஏழுமலை ஏழுமலைன்றவர் தான் வந்து கீழ்ப்பாக்கம். இந்த ரங்கநாதர் கோவிலுடைய குலதெய்வதாராக இருக்கிறார். அவர் நம்மளோட இல்லை, அவருடைய மகன் மகள் அப்புறம் அவருடைய மனைவி எல்லாம் சேர்ந்து தான் இந்த உபயத்தை பண்ணுறாங்க. சேர்ந்து இந்த திருப்பணி செய்து வேலை முடிஞ்சதும் உங்களுக்கு முழு வீடியோவும் வரும் உங்களுக்கு. அவங்களுடைய குடும்பம்லாம் சேவமாக இருக்க, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விய திருக்காப்பு அடியோம் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய்த்துறை வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு. ஏன்னா பெருமாளுக்கு எது இருக்குன்னா தீர்த்தமில்லாத எந்த விஷயமும் கிடையாது. அந்த இயற்கையாக நம்ம இந்த மலையில் நாரதர் தீர்த்த சுனை அமைஞ்சிருக்கு.
அந்த சுனை தீர்த்தத்தை நம்ம திருப்பி ஏற்கனவே இந்த மோட்டர் வழியாக எடுத்துருந்தோம். இப்போது லைன்லாம் நம்ம இந்த திருப்பணி பண்ண சொல்ல நிறைய டேமேஜ் ஆகி போச்சு. அதை புதுசாக யூபிஎஸ்சி பைப்ஸில் பண்ணி இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே வேலை முடிஞ்சதும் உங்களுக்கு வீடியோஸ் நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுங்க. ஓம் நமோ நாராயணாய. நமஸ்காரம்.